2500 பாயிண்ட் பேங்க் நிஃப்டியில் கீழே விழுந்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் HDFC பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 2 நாளில் 12% கீழே விழுந்திருக்கு. இது எதனால் விழுந்துச்சு, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இதை வந்து நம்ம டெக்னிக்கலாக என்ன இருக்குன்றதும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் தீபக் குமார், co-founder ஆஃப் TradeHUS. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து 2500 பாயிண்ட் கிட்ட கீழே வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா 12% கிட்ட கீழே வந்திருக்கு. இது வந்துட்டு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த ரெட் சீலாம் போகுது, அதனால் கீழே விழுந்துச்சு, இதனால் கீழே விழுந்துச்சு, நிறைய ஸ்பெக்குலேஷன் இருக்குது. இந்த வீடியோவில் வந்து அந்த ஸ்பெக்குலேஷன் என்னென்ன இருக்குது, எதனால் கீழே விழுந்துச்சு, டெக்னிக்கல் பாயிண்ட் என்ன இருக்குது, அது எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா புது வேரியண்ட் கொரோனா வைரஸ் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டைமில் நம்ம சேஃபாக இருக்கிறது நல்லது. மாஸ்க்கும் இல்லை இந்த ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லதாக இருக்கும். அதனால் ஸ்ப்ரெட்டிங்கை வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். அதனால் எல்லோரும் சேஃபாக இருங்க. சரி, இந்த வீடியோ நம்ம பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி எதனால் விழுந்துச்சு அப்படின்ற ரீசன் பார்த்துலாம். பேங்க் நிஃப்டி விழுந்ததுக்கான ரீசன் நீங்கள் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோட வெயிட்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வெயிட்டேஜ் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியில் HDFC பேங்க்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குன்னா 29% இருக்குது. இப்போ 100% பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட் இருக்குன்னா அதில் வந்து 29% எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கில் இருக்குது, அந்த மாதிரி ICICI பேங்க்கில் இருக்குது, அந்த மாதிரி கொடாக் மஹிந்திரா இந்த மாதிரிலாம் பேங்க்ஸ் பார்க்குறோம். ஒன்றுத்துக்கு ஒரு % இருக்குது. இப்போது சில பேருக்கு ஒரு டவுட் வரலாம், இப்போ இந்த வெயிட்டேஜ்லாம் எப்படி எதுக்கு யூஸ் ஆகும், இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் டவுட் இருக்கலாம். நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கு 1% மூவ் ஆகுதுன்னா, அது மேலேயே ஆகட்டும் சரி இல்லை கீழே ஆகட்டும் சரி, 1% மூவ் ஆகுதுன்னா அது பேங்க் நிஃப்டியில் எவ்வளோ பாதிக்கும்னா 0.29%. ஏன் 0.29னா 100% பேங்க் நிஃப்டி 100%லேருந்து 100 டிவைட் பண்ணிங்கன்னா இந்த வெயிட்டேஜ் டிவைட் பண்ணோன்னா 0.29% வரும். இப்போது இது 1% மூவ் ஆகுது வச்சு 1% இப்படி மேலேயோ இல்லை கீழேயோ மூவ் ஆகுதுன்னா அது பேங்க் நிஃப்டியில் எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகும்னா 0.29% மேலேயோ இல்லை கீழேயோ ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போது உங்களுக்கு கேல்குலேஷன் போடணும் எவ்வளோ இது மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்கணுன்னா சிம்பிள் தான். பேங்க் நிஃப்டி HDFC பேங்க்கில் 1 பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், பேங்க் நிஃப்டியில் அது எவ்வளோ ப்ரைஸில் இருக்குதுன்னு பார்க்குறோம். லெட்ஸ் சே இப்போ எவ்வளோ இருக்குன்னா 45,000 இருக்குது. 45,000 இன்ட்டு 0.29% போட்டிங்கன்னா எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னு தெரியும். இது நம்ம கேல்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 130 பாயிண்ட் கிட்ட வரும். எவ்வளோ வருது, கிட்டத்தட்ட 130 பாயிண்ட் வரும். அப்போது வந்து HDFC பேங்க்கு 1% மூவ் ஆகுதுன்னா அது எவ்வளோ வருதுன்னா 130 பாயிண்ட். 1%ன்றது HDFC பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் 1400 ரூபாயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ 14 பாயிண்ட் அதில் மூவ்மெண்ட் ஆகுதுன்னா இதில் வந்து 130 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகும். அப்போது HDFC பேங்க் எவ்வளோ மூவ்மெண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1700 கிட்ட இருந்து 1400 கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் கீழே வந்திருக்கு. அதை நம்ம கேல்குலேட் பண்ணும்போது 1500 பாயிண்ட் 1600 பாயிண்ட் வருது. வெறும் HDFC பேங்க்னால் மட்டும் பேங்க் நிஃப்டி 1600 பாயிண்ட் கிட்டே கீழே விழுந்திருக்கு. மீதி 1000 பாயிண்ட் எதுனா இதெல்லாமே இருக்குல்ல. இப்போ HDFC மேஜராக விழுந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே கீழே விழுந்ததுனால தான் உங்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி 2500 பாயிண்ட் கிட்ட கீழே விழுந்துச்சு. இப்போது நம்ம பார்க்க போகிற இன்னொரு விஷயம் என்னென்னா, எதுக்கு HDFC பேங்க் விழுந்துச்சு. இப்போ HDFC பேங்க் 200 பாயிண்ட் விழுந்துச்சு, 12% விழுந்துச்சுன்னு பார்த்தோம். ஏன் விழுந்துச்சு, இதை தான் வந்து நிறைய பேர் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் விழுந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போது நிஃப்டிலையும் வெயிட்டேஜ் பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து பேங்க் நிஃப்டியில் நம்ம வெயிட்டேஜ் பார்த்தோம். நிஃப்டியில் எவ்வளோ வெயிட்டேஜ் இருந்துச்சுன்னா முன்னாடி இது வந்து நடுவில் வந்துட்டு மெர்ஜ் ஆச்சு தெரியும். HDFC பேங்க்கும் மெர்ஜ் ஆச்சு. ஒரு போன வருஷம் ஜூலை கிட்டே மெர்ஜ் ஆச்சு. அதை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இது நிஃப்டியோட வெயிட்டேஜில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் தான் ஃபஸ்ட்டில் இருந்துச்சு. அந்த டைமில் 10% இருந்துச்சு. HDFC பேங்க் வந்து செகண்டில் 8% இருந்துச்சு. தனியாக HDFC வந்து 6% கிட்டே இருந்துச்சு. இப்போ இது ரெண்டுமே மெர்ஜ் ஆனதுனால இது ரெண்டுத்தோட பர்சன்டேஜ் சேர்த்து HDFC பேங்க் இப்போ ஃபஸ்ட்டில் வந்துருச்சு. எவ்வளோ 14.43%. ரிலையன்ஸ் இப்போ செகண்டில் இருக்குது. இப்போ HDFC பேங்க் இப்போ வந்து 13% கிட்ட இருக்குது. இப்போ என்ன ஆச்சுன்னா HDFC பேங்க் பார்க்கும்போது ஒரு மேஜர் ஹோல்டராக இருக்குது. நம்ம பார்க்கும்போது வெயிட்டேஜில் பார்க்கும்போது மேஜர் ஹோல்டராக இருக்குது. அதனால் அது கீழே விழுந்ததுனால தான் இப்போ எங்கே அடி வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் அடி வாங்கியிருக்கு. சரி, ஏன் HDFC பேங்க் விழுந்துச்சு, 12% விழுந்துச்சுன்னு சொல்கிறோன்னு ஏன் விழுந்துச்சு, அதுக்கான ரீசன் என்னென்னு பார்க்கலாம். நிறைய ரீசன் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம், ரீசெண்டாக அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, Q3 ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த குவார்ட்டர்லியோட ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. அது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துலாம். இதில் நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம நெட் இன்கம், இன்ட்ரெஸ்ட்லாம் பார்க்கலாம். நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா இந்த நெட் ப்ராஃபிட், எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். போன Q3 ரிசல்ட்டை பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 122 பில்லியன் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த Q3 அதே ரிசல்ட் பார்க்கும்போது $163 பில்லியன் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இன்க்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா
33.5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா 33% ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்களே, அப்போ நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் அவங்க ரிசல்ட் கொடுக்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். போன Q3 என்னென்னா போன வருஷத்தோட Q3யும் இந்த வருஷத்தோட Q3யும் கம்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. என்னென்னா போன வருஷத்தில் குவார்ட்டர்லியில் என்ன பண்ணாங்களோ அதையும் இந்த வருஷ குவார்ட்டர்லியும் கம்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி கம்பேர் பண்ணக்கூடாது. முக்கால்வாசி என்ன பண்ணணும்னா இப்போ ரீசெண்டாக போன வாட்டி வந்த குவார்ட்டர்லியும் இப்போ வாட்டி வந்த குவார்ட்டர்லியும் தான் என்ன பண்ணணும், அவங்க வந்து கம்பேர் பண்ணணும். அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து செகண்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா இன்கம் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அதர் இன்கம் இந்த இடத்துல பார்க்கும்போது தெரியுது. அதர் இன்கமில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டர்லியில் செப்டம்பர் 23 தெரியுது, இந்த வாட்டி டிசம்பர் 23 அதில் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 10,000 கோடியிலேருந்து 11,000 கோடி, 10,700 கோடியிலேருந்து 11,100 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 5-6% தான் பண்ணியிருக்காங்க. தவிர 33% அவங்க காமிக்கிறது வந்து போன வருஷத்தோட குவார்ட்டர்லியும் இந்த வருஷத்தோட குவார்ட்டர்லி. ஆனால் நம்ம எப்போதுமே கம்பேர் பண்ணும்போது போன வாட்டி வந்த குவார்ட்டர்லியும் சரி இந்த வாட்டி வந்த குவார்ட்டர்லியும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது ப்ராஃபிட்ன்றது பார்த்திங்கன்னா இருக்குது, அந்த அளவுக்கு இல்லை. அதனால தான் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதனால தான் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா இது நல்ல ரிசல்ட்டாக கொடுத்துருந்தாலும் அடுத்த நாள், ஏன்னா இந்த ஃபால் பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி வந்து அவங்க இந்த ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க, அடுத்த நாள் என்ன இருக்குது ஃபால் ஆகிருக்கு. இதனால தான் என்ன பண்ணுச்சு விழுந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ என்ன பார்க்க போனால் நிறைய ரீசன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ரீசனாக பார்க்கலாம். இப்போ நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா என்னென்ன ரீசன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். நம்ம சொல்லிட்ட பிறகு நம்ம டெக்னிக்கலில் போய் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த ரீசன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நம்ம மேஜராக எப்போதுமே எதை நம்ம பார்க்குறோன்னா டெக்னிக்கல் பார்க்குறோம். அதனால தான் இப்போது ஏன் இதை நான் சொல்கிறேன் டெக்னிக்கலில் நான் முக்கியமாக சொல்கிறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்போதுலேருந்து சொல்லிட்டு இருப்போம் என்னென்னா என்ன தான் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தாலும் டெக்னிக்கலுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபாலோ ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். என்னென்னா டெக்னிக்கல் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லும், அதை பேக்கப் பண்ணுறது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல். அதை தான் நம்ம இத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த இதெல்லாம் பார்த்துடலாம், அதுக்கப்புறமா நம்ம சார்ட்டில் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன ரீசன் கொடுத்துருக்காங்கன்னா மெர்ஜர் வித் HDFC. முன்னாடியே பார்த்தோம் HDFC என்ன ஆகுதுன்னா HDFC பேங்க்கோட மெர்ஜ் ஆகிருக்கு. அதனால் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இது ஃபாலோ ஆகிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இது நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒரு ரீசன் சொல்லணும்னா இப்போ வந்துட்டு நார்மலாக வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்காங்க, மற்ற இதெல்லாம் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு ரூல் இருக்குது, என்னென்னா 10% மேலே ஒரு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. இப்போ HDFC பேங்க்லையும் மெர்ஜ் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் HDFC பேங்க்கில் வந்து ஒரு 9%ம் HDFCயில் ஒரு 9% வச்சுருக்காங்கன்னா மொத்தம் 18% இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், 8% கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 8% வந்து அவங்க எப்போனா போன வருஷமே கம்மி பண்ணியிருப்பாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க அதனால் கீழே விழுந்துச்சு, அதனால் என்ன பண்ணியிருக்காங்க கீழே வந்துச்சு, மெர்ஜ் ஆனதுனால கீழே விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. செகண்ட் என்னென்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 0%. ப்ரொமோட்டர்னால் தெரியும், இந்த கம்பெனி ஓனர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களோட ஹோல்டிங் எவ்வளோ இருக்குன்னா 0% இருக்குது. இதனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க 0% இருக்கிறதுனால அவங்க கம்பெனியில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் என்னாச்சு அதனால தான் கீழே விழுந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நீங்கள் ஜொமேட்டோ எடுத்திங்கன்னா அதுலேயும் 0% தான். அதனால் எப்போதுமே நம்ம பார்க்கும்போது ப்ரொமோட்டர் மட்டும் பார்க்கக்கூடாது, FIDSம் சேர்த்து தான் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா FIS தான் ஒரு மார்க்கெட்டை மூவ் பண்ணுறாங்க, FISஐ நம்பி தான் நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ள வராங்க. அதனால் நம்ம பார்க்கும்போது 3த்தையும் சேர்த்து தான் பார்க்கணும். FIS DIS அதுக்கான நம்ம இது பார்க்கும்போது அது ஏறி தான் இருக்குது. FISம் சரி ரொம்ப ஏறலனாலும் ஏறி தான் இருக்குது, FISம் சரி DISம் ஏறி தான் இருக்குது. அதனால் ப்ரொமோட்டர்னால இது இறங்கிச்சானா நான் அதை வந்துட்டு அதனால் இறங்கிச்சுன்னு சொல்ல மாட்டேன். தேர்டு வந்து இப்போ பார்த்தோம்னா Q3 ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப புவராக இருக்குது. என்னன்னா ரொம்ப அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது தேர்டு. ஃபோர்த்து வந்து ரெடியூஸ்டு டெபாசிட்ஸ். இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா LDRன்னு சொல்லுவாங்க, லோன் டு டெபாசிட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா எவ்வளோ நம்ம டெபாசிட் பண்ணுறோமோ அதுக்கு எவ்வளோ லோன் கொடுப்பாங்க அப்படின்றது தான் LDR. அப்போது வந்து அவங்களுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 110% கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நான் வந்துட்டு 100 ரூபா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அவங்க லோன் எவ்வளோ கொடுப்பாங்க 110 ரூபா கொடுப்பாங்க, 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இப்போ வந்து அது நம்ம யோசிக்கலாம், இது நல்லது தானே, என்னென்னா 10 ரூபா எக்ஸ்ட்ரா தராங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். ஆனால் அவங்களோட ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா டெபாசிட் எவ்வளோ வந்திருக்குன்னா 2% தான் டெபாசிட் வந்திருக்கு. புதுசாக டெபாசிட் பண்ணுறவங்க. ஆனால் லோன் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா 5% வாங்கியிருக்காங்க. அப்போ 3% அடி வாங்குது. ஏற்கனவே அவங்க வந்துட்டு டெபாசிட்டோட லோன் அதிகமாக தராங்க, அதுவே அடி தான். அது வேறு இல்லாமல் இப்போ டெபாசிட் வேறு கம்மியானதுனால, டெபாசிட் வந்தால் தான் லோன் கொடுக்க முடியும். டெபாசிட் வந்து 2%ம் இது 5% வந்ததுனால இதனாலே அடி வாங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இது இல்லாமல் கம்யூனிகேஷன் வீக்காக இருக்குது, இந்த மாதிரி நிறைய மிஸ்மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க.
நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இந்த விஷயங்கள்லாம் இருந்தாலும் நம்ம மெயினாக பார்க்குறது வந்து என்னென்னா டெக்னிக்கல். ஏன்னா டெக்னிக்கலில் நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம். அக்யூமுலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்னா இது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். என்னென்னா கீழே வாங்கி வச்சதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்மளோட ப்ளூ பிரிண்ட், நம்மளோட பிக்சர் எதில் இருக்குன்னா முக்கால்வாசி டெக்னிக்கலில் பார்த்தா தான் தெரியும். டெக்னிக்கலில் பார்த்து டெக்னிக்கல் வந்துட்டு என்ன அறிகுறி கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம HDFC பேங்க்கான சார்ட் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ HDFC பேங்க் எடுத்திங்கன்னா இப்போ ஃபால்னு நம்ம சொல்லும் போது HDFC பேங்க் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது இன்றைக்கி வர்றது கிடையாது. HDFC பேங்க்கில் அப்பப்போ ஃபால் வந்து அதை மக்களும் பார்த்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் எடுத்திங்கன்னா அது ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து சரி என்ன ஆகுதுன்னா HDFC பேங்க் கீழே விழும், அதுக்கப்புறமா என்ன ஆகும், மேலே ஏறும். இடத்துல பார்த்தீங்கன்னு தெரியும், ஒரு வாட்டியும் கீழே விழும், அதுக்கப்புறமா மேலே ஏறும், கீழே விழும், மேலே ஏறும். இப்போ இந்த இடத்துல கூட கீழே விழுந்திருக்கு. எவ்வளோ விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17% கீழே விழுந்திருக்கு. ஆனால் ரைஸ் ஆனது எவ்வளோ பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 114%. என்ன ஒரு வாட்டியும் அது கீழே விழும்போது, இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துலையும் கீழே விழும்போது அது என்ன இருக்குன்னா 12% கீழே விழுந்திருக்கு. திருப்பி எவ்வளோ ஏறி இருக்குது, 40%. சரி, அடுத்தது இந்த இடத்துல ஒரு 9% கீழே விழுந்திருக்கு. அப்புறமா என்ன இருக்குது, திருப்பியும் ஏறி இருக்குது. அதுக்கப்புறமா மேஜர் ஃபால்னு பார்க்கும்போது கொரோனா வைரஸில் வந்தது 40% கிட்ட கீழே விழுந்திருக்கு. 40% விழுந்ததில் எவ்வளோ ஏறி இருக்குது பாருங்கள், 132%. அங்கேருந்து திருப்பியும் என்ன ஆகிருக்கு, மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு. எவ்வளோ பர்சன்ட் கீழே விழுந்திருக்கு, 26%. இங்கேருந்து 26லேருந்து திருப்பியும் 40%, 18%, 19%. என்னன்னா HDFC பேங்க்கில் விழுறதும் சரி ஏறதும் சரி இது அப்பப்போ நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது HDFC பேங்க்லேயும் சரி, நீங்கள் அதானியில் நம்ம வீடியோ போடும்போது கூட பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் என்னென்னா ஒரு ஸ்டாக் எடுக்கிறோம், ஒரு கம்பெனி எடுக்கிறோன்னா அது விழதான் செய்யும், அது ஏறதான் செய்யும். இப்போது இந்த விழுந்ததுக்கு எதனாச்சும் ஒரு அறிகுறி என்னாச்சும் கொடுத்துருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த டாப்பில் இருந்தால் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. இந்த டாப்பில் நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது தெரியும் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. ப்ரீவியஸ் லெவல்லே பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை வாட்டி, 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி, போன வாட்டியும் 3 வாட்டியும் என்ன பண்ண முடியல, அந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்க முடியல. இந்த வாட்டியும் அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு மார்க்கெட் நினச்சா திருப்பி வந்துருச்சு. எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கரெக்டாக இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே இருக்குன்னா ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட்டில் தான் இருக்குது. இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் இப்போ மார்க்கெட் இருக்குது. சரி, இன்கேஸ் இதை உடைச்சதுன்னா திருப்பியும் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் எங்கன்னா 1281. இதை உடைச்சதுன்னா HDFC பேங்க் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வாட்ச் பண்ணி பார்க்கலாம், இந்த இடத்துல இருந்து ட்ரெண்டு மாறுதா, அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம். ஏன்னா நம்ம பார்க்கும்போது ஏறுது இறங்குது. ஸோ இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மார்க்கெட் வந்து போயிருக்கலாம். இதை வந்து சைட்வேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரே ரேஞ்சுக்குள்ளே போகிறது சைட்வேஸ்ன்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் டேர்மில் வந்து அக்யூமுலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் கூட சொல்லுவாங்க. சைட்வேஸ்ன்றது என்னென்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனும் சரி அவங்க வந்து அக்யூமுலேட் பண்ணுறதுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற ஜோன் தான் அது. அப்போ நம்ம இதை பார்க்கும்போதே புரிஞ்சுக்கலாம், ஓகே இது வந்து அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக இருக்கும். அதே மாதிரி ஒன்று என்னென்னா சைட்வேஸ் முடிச்சிட்ட பிறகு எப்போதுமே ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கும். இப்போதைக்கு மார்க்கெட் என்ன பண்ணலாம்னா HDFC பேங்க் ஒரு சைட்வேஸில் கூட போகலாம். ஏன்னா அக்யூமுலேஷனில் இருக்குது இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் இருக்கிறதுனால சைட்வேஸில் கூட போகலாம். ஆனால் இது முடிச்சிட்ட பிறகு எப்போதுமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸுக்கு எப்போதுமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த சைட்வேஸ். ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். யாருக்கு பயம்னா இந்த இடத்துல போயிட்டு டாப்பில் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை, தவிர இன்வெஸ்டர்ஸ் பயப்படணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து கீழே வர என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்துட்டு அப் ட்ரெண்டில் இருக்க லோவாக இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்டில் இருக்க லோவாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது இன்வெஸ்டர்ஸ்க்கு பயம் கிடையாது. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் இருக்குது, அது கீழே வருதுனால அவங்களுக்கு லாஸ்ன்னு கிடையாது. இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் என்ன இருக்குன்னா மேலேருந்து கீழே வந்துருக்கு. கரெக்டு தான், மேலேருந்து கீழே வந்து எவ்வளோ பர்சன்ட் வந்திருக்கு பாருங்கள், 25% வந்திருக்கு. அதுவே இங்கேருந்து மேலே போனது எவ்வளோ பேருக்கும் பாருங்கள், 37%. அதே லெவல் தான் கீழே விழுந்திருக்கு. ஆனால் அங்கேருந்து மேலே போனது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 37%. அப்போ கீழே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தவங்க அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, 37% ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதனால் இன்வெஸ்டர்ஸுக்கு எப்போதுமே நம்ம லோ வருது இல்லை ஒரு ஃபால் இருக்குன்னா அதை வந்து அவங்க வந்து பயப்பட மாட்டாங்க. இன்கேஸ் பார்க்குறாங்க ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது, டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்க, ரீஇன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா
சைட்வேஸில் போகிறதுனால பேனிக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இதனால் ஃபால் வந்துடுமா, நிறைய பேருக்கு இப்போ என்ன ஒரு பயம்னா இதனால் நிஃப்டி ஃபால் ஆகுமா, கிராஷ் வருமா அப்படின்ற ஒரு பயம்லாம் இருக்குது. அதெல்லாம் வரும்னு நீங்கள் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நிறைய சொன்ன மாதிரி இந்தியாவும் சரி, இந்தியாவோட எக்கனாமியும் சரி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம இந்த வீடியோட மெயினாக பண்ண பர்பஸே அதுக்காக தான். நிறைய பேருக்கு வந்து ஒரு பேனிக் மாதிரி வந்துருச்சு. என்னென்னா இதை நினச்சி என்ன பண்ணணும், நிறைய பேர் பேனிக் செல்லிங்கும் பண்ணுவாங்க. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றதுக்காக ஒரு என்கரேஜ்மெண்ட் வீடியோ, ஒரு தைரியம் வரணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். அதனால் HDFC பேங்க் இப்போ ஃபால் இருக்குது, பேங்க் நிஃப்டி ஃபால் இருக்குன்னாலும் பயப்பட வேண்டாம். இதை நம்ம என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் இருக்காருன்னா அவர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து எந்த இடத்துல பை பண்ணலாம், எந்த இடத்துல செல் பண்ணலாம் உங்களால் அனலைஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட போர்ட்ஃபோலியோ இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு லோ வரும்போதும் சரி அது ஆப்பர்ச்சுனிட்டி தான். எப்போதுமே நம்ம சொல்கிறது என்னென்னா ஒரு லோ வருது, ஒரு ஃபால் வருதுன்னா பயந்து ஓடாமல் அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்தியா வளரும் போது நம்மளும் என்ன பண்ண முடியும், வளர முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மெயின் பர்பஸ் வீடியோ. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கும் ரெட் சீக்கும் சம்மந்தமே கிடையாது. நிறைய பேர் அது வேறு சொல்கிறாங்க, ரெட் சீனால இது HDFC பேங்க், எதுக்கும் ரெட் சீக்கும் சம்மந்தமே கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா HDFC பேங்க் வந்து இன்னும் நல்லா மேலே போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி சைட்வேஸில் இருக்கிறதுனால வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எப்படி மூவ்மெண்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் என்ன பண்ணிக்கலாம், அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போது இன்கேஸ் இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை பார்த்துட்டு பேனிக் செல்லிங் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்களும் சரி, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் சரி இது பேனிக் ஆகலை. ஏன்னா நம்ம பார்க்கும்போது HDFC பேங்க் ஒன்று கீழே விழுந்திருக்கு, ஆனால் மற்ற ஸ்டாக்லாம் பார்க்கும்போது மேலே தான் ஏறி இருக்கு. என்னன்னா இப்போது நிறைய பேர் வந்து ஒரே ஸ்டாக்கில் போடும்போது மட்டும்தான் என்ன பண்ணிப்பாங்க, மாட்டிப்பாங்க. இதுவே நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு ஸ்டாக்கும் ஒரு செக்டாரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போடுறீங்கன்னா உங்களுக்கு பேனிக் இருக்காது, பேலன்ஸ் ஆகிடும். எப்படி இருந்தாலும் நிஃப்டி 50ல் எப்படி 50 ஸ்டாக் இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ன்றது என்ன இருக்காது, மேஜராக இருக்காது. அதே மாதிரி கீழே வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு எப்படி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி டெக்னிக்கல்ஸ்லாம் கற்றுக்கணும்னு நினச்சின்னா we at TradeHers we teach people என்னென்னா எப்படி ட்ரேட் பண்ணணும், எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் பேசிக்லேருந்து சொல்லித்தரோம். ஏன்னா ஸ்டாக்னா என்ன, ஆப்ஷன்னா என்ன, ஃபியூச்சர்ஸ்னால் என்ன, அப்படி ஸ்டார்ட் பண்ணி டெக்னிக்கல் எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரோம். இன்கேஸ் நீங்கள் வேணும்னா நம்மளுக்கு 4 பிரான்ச்சஸ் இருக்குது, சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் அண்ட் மதுரை. சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். பெங்களூரில் மட்டும் எவ்ரி ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே கிளாஸஸ் இருக்குது. பெங்களூரில் மட்டும் வச்சுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் உங்களால் மண்டே டு ஃப்ரைடே வர முடியாதவங்களுக்கு வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்குது. வீக்கெண்ட் பேட்சஸ்லையும் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணணும்னா சைடில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கோர்சஸும் இருக்குது. ஆன்லைன் கோர்சஸும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். until then take care, bye.